ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வீட்டிலே அப்பளம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் நான் அப்பளம் எப்படி பண்ணுறதுன்னு போட போகிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. இது அரிசி அப்பளம். மேக்ஸிமம் அப்பளம் வீட்டில் யாரும் பண்ண மாட்டாங்க, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிப்பாங்க. பட் ரொம்பவே ஈஸிங்க இது. ஃபஸ்ட்டு 1.5 கப்பு தண்ணி விட்டுக்கலாம் ஒரு வானிலையில், அடிகனமான வானிலையில். 1 கப்பு அரிசி மாவு எடுத்துக்க போகிறேன். அதில் குட்டி குட்டியாக சாப் பண்ண கொத்தமல்லி, கொஞ்சமாக வெள்ளை எள்ளு, 1 ஸ்பூனு ஜீரகம், பெருங்காயம், அப்புறம் 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் போட்டுக்கலாம். அரிசி அப்பளம்னா ப்ளைனாக தானே இருக்கும், இது என்ன மசாலாவாக இருக்குது சொன்னால், இது நார்த் இந்தியன் ஸ்டைல் அப்பளங்க. ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும், காரசாரமாக மொறு மொறுன்னு இருக்கும். நல்லா கொதிக்கும்போது அடுப்பை ரொம்பவே சிம்மில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அரிசி மாவை சேர்த்துக்கலாம். 1 கப்பு அரிசி மாவு நல்லா இப்படி கட்டிப்படாமல் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கட்டிப்படாமல் வரும். ஒரு 5 நிமிஷம் நல்லா அதிலே வெந்துடும் அந்த அரிசி மாவு. இது ஒரு டைப்பு. இன்னொரு மெத்தடும் சொல்கிறேன் இதே வீடியோவில், ப்ளீஸ் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நல்லா வெந்து சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். வாங்க மாடிக்கு போகலாம். அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் வச்சு ஒரு பெரிய நல்ல ஒரு வெயிட்டான இது கிரானைட் கல்னால் வெயிட்டான இது நான் மேலே வச்சுருக்கேன். வச்சு அழுத்துனீங்கனாலே பாருங்கள் சூப்பராக அப்பளம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ரவுண்டாக இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இந்த அரிசி மாவு ரொம்ப கெட்டியும் ஆகாது, ரொம்ப காஞ்சும் போகாது, ரொம்பவே நல்லாயிருக்கும் அது. நல்லா நம்ம வேக வச்சுட்டோம். ஸோ டைரெக்டாகவே நம்ம போட்டு அதை அச்சில் போட்டு பண்ணி எடுத்துடலாம். இல்லை நீங்கள் சப்பாத்தி மாவு அந்த ப்ரெஷர் எது இருந்தாலுமே பண்ணிக்கலாம் அது. நெக்ஸ்ட்டு செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். நம்ம அந்த அரிசி மாவு போட்டு கிண்ணோம் இல்லையா அந்த வாண்டியில், அது ரொம்ப நேரம் கிண்டாமல் லைட்டாக கொஞ்சம் நம்ம இடியாப்ப மாவு பிசையும் போது வெந்நீரை ஊற்றி பிசைவோம்ல, அந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அரிசி ரொம்ப வேக வைக்க வேணாம் அரிசி மாவை. அதை இப்படி கையில் எடுத்து நல்லா உருண்டை உருண்டையாக பிடிச்சி இப்படி ஒரு 10 நிமிஷம் ஸ்டீமரில் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் பிளாஸ்டிக் கவரில் வச்சு நல்லா இப்படி தேய்ச்சிங்கன்னா சாஃப்டாக சூப்பராக அந்த மாவு ரெடி ஆயிரும். பட் முறுமுறுப்பு டேஸ்ட்ஸும் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். 2 மெத்தடில் நான் சொல்லித்தரேன். இது உங்களுக்கு எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் இப்படி பிளாஸ்டிக் கவரில் வச்சு மேலே ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு ஒரு தட்டு, நல்லா ஒரு வெயிட்டான தட்டு இருந்தால் அதை கூட வச்சு நீங்கள் நல்லா அழுத்திக்கலாம். பாருங்கள் இப்போ சூப்பரான அப்பளம் ரெடி ஆயிடுச்சு. அரிசி மாவு அப்பளம் 2 டைப்பாக சொல்லியிருக்கேன். ஒரு 2 நாளில் காஞ்சிடும். இது ரொம்ப நேரம் காயணும்லாம் இல்லை, 2 நாளில் காஞ்சிடும். இன்ஃபேக்ட் ஃபேன் கடியில் போட்டிங்கன்னா கூட இது காஞ்சிடும் ஈஸியாக. 2 டேஸ் கழித்து நல்லா இப்படி காஞ்சி வந்துருச்சு. வாங்க எண்ணெயில் போட்டு பார்க்கலாம். முறு நல்லா பெருசாக பாருங்கள் சூப்பராக வரும். உள்ளே நிறையா மசாலா அதெல்லாம் போட்டுக்கனால டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருக்கும். அது ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாகவே செஞ்சிடலாம். இப்போ அங்கே நான் உடச்சி காட்டு எவ்வளோ முறுன்னு இருக்குன்னு. டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.